டு மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. தமிழ் இலக்கணம் செக்ஷன்ல இன்னைக்கு டே 6க்கான இலக்கணம் தான் பார்க்க போறோம். ஸோ டாபிக் வந்து இலக்கணம் பொது, அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருதிணை அப்படின்னு என்ன சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல நம்ம 2 திணை இருக்கு இல்லையா, உயர்திணை, இன்னொன்று வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு. உயர்திணை அப்படிங்கிறது நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா யாரெல்லாம் சொல்லுவோம், பீப்புள் எல்லாமே சொல்லுவோம். ஸோ அவங்க எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம்னா உயர்திணை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ மரம், செடி, கொடி, இந்த மாதிரி உயிர் இல்லாத பொருட்கள், அதே மாதிரி இந்த நார்மலா இருக்கக்கூடிய ஆடு, மாடு, இந்த மாதிரி பொருட்களை, உயிர் இருக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்ரிணை பெயர்களை நம்ம வந்து சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்ப திணை அப்படின்னா உயர்திணை, அக்ரிணைன்னு சொல்லி நமக்கு 2 வகைப்படும். இப்போ அதை பத்தி தான் பாக்குறோம். ஸோ ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும், மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்ரிணைன்னு சொல்லுவோம். சரி, இந்த அக்ரிணையை ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்காட்டுல பிரிப்போம் அப்படின்னா பிரித்தெழுதுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அக்ரிணை அப்படின்னா ஐ கூட்டல் திணைன்னு பிரிக்கிறோம். ஸோ ஐ கூட்டல் திணைன்னு சொல்லி பிரிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து அக்ரிணைக்கான பிரித்தெழுதுகள். அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐம்பால். என்னென்ன பால்கள் நமக்கு வந்து இருக்குன்னு பாருங்க. பால் என்பது திணையோட உட்பிரிவுன்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த பாலுக்கு என்னென்ன பேர் அப்படின்னா, பால்னா பகுப்புன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று பிரிவுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ பால் மொத்தமா 5 வகைப்படும். என்னென்ன பால்கள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர்பால். இது 3மே உயர்திணை. அதுக்கப்புறம் ஒன்றன் பால், பலவின் பால். இது 2மே அக்ரிணையை குறிக்கும். ஸோ மொத்தமா 5 பால்கள். அதில் ஆண் பால், பெண் பால், பலர்பால் அப்படிங்கிறது உயர்திணையை மீன் பண்ணுது. ஒன்றன் பால், பலவின் பால் அப்படிங்கிறது அக்ரிணையை மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள்லாம் என்னென்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வீரன், அண்ணன், மருதன், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே எதை மீன் பண்ணுதுன்னா ஒரு பாய்ஸை மீன் பண்ணுது. அதனால இதோட பேர் வந்து ஆண் பால். நெக்ஸ்ட் மகள், அரசி, தலைவிங்கிறது பெண்களை மீன் பண்ணுது. அதனால இதோட பேரு பெண் பால். மக்கள், பெண்கள், ஆடவர், அப்ப இதோட பேரு பலர்பால். இது 3மே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள். அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன் பால். ஃபார் எக்ஸாம்பிள் யானை, புறா, மலை. ஏதாவது ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு யானை, ஒரே ஒரு புறா, ஒரே ஒரு மலையை மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா அக்ரிணை இருக்கக்கூடிய ஒன்றன் பால்னு சொல்றோம். ஸோ அக்ரிணை இருக்கக்கூடிய பலவின் பால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசுக்கள், மலைகள்னு சொல்லி ப்ளூரல்ல நமக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா வார்த்தைகள் வரணும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம், அக்ரிணை இருக்கக்கூடிய பலவின் பால்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருதிணை பால், உயர்திணைனா என்ன, அக்ரிணைனா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் மூவிடம். ஸோ இலக்கணத்துல மொத்தமா 3 இடங்கள் இருக்கும். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஸோ தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படிங்கிறது இலக்கணத்துல இருக்கக்கூடிய 3 இடங்கள்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த 3 இடங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல இருந்து நமக்கு கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதனால இந்த பாக்ஸை நல்லா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தன்மை. ஸோ இந்த தன்மை பெயர்கள் இருக்கும், தன்மை வினைகள்னு இருக்கும். அதே மாதிரி முன்னிலை, இதுவும் முன்னிலை பெயர்கள், முன்னிலை வினைகள்னு இருக்கு. நெக்ஸ்ட் படர்க்கை, இது படர்க்கை பெயர்கள், படர்க்கை வினைகள்னு சொல்லி நமக்கு வந்து இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த தன்மை பெயர்கள்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. நான், யான், நாம், யாம். ஸோ ஒன்று இனில முடியணும், இல்லைன்னா இம்முல முடியணும். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தன்மை பெயர்கள்னு சொல்றோம். நாம், யான், நாம், யாம். இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், தன்மை பெயர்கள்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வினைகள். நான் வந்தேன், யான் வந்தேன், நான் வந்தோம், யாம் வந்தோம். ஸோ நல்லா பாருங்க. நான் வந்தேன், யான் வந்தேன், நாம் வந்தோம், யாம் வந்தோம். இந்த தன்மைய ஒன்றன்ல சொன்னோம் அப்படின்னா வந்தேன் அப்படின்னு சொல்றோம். இதே வந்து பலவின் பால்ல சொல்றோம் அப்படின்னா வந்தோம், வந்தோம்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் முன்னிலைன்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கவங்கள நம்ம குறிக்கிற சொல்லுவோம். நீ, நீர், நீவீர், நீங்கள்னு அர்த்தம். ஸோ அப்போ நீ, நீர், நீவீர், நீங்கள்னு அர்த்தம். நீ நடந்தாய், நீர் வந்தீர், நீவீர் சென்றீர்கள், நீங்கள் சென்றீர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுது, இந்த முன்னிலை வந்து வருது. ஸோ முன்னிலை பெயர்கள் அப்படின்னா நீ, நீர், நீவீர், நீங்கள். இதே வந்து முன்னிலை வினைனா நீ நடந்தாய், நீர் வந்தீர், நீவீர் சென்றீர்கள், நீங்கள் சென்றீர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வரணும். நெக்ஸ்ட் படர்க்கை. ஸோ படர்க்கைன்னு பாருங்க. அவன், அவள், அவர். ஓகேவா? அடுத்து அது, அவை. ஸோ அவன், அவள், அவர், அது, அவைன்னு சொல்லி 5 பேர்கள் இருக்கு, படர்க்கை பேர்கள். இந்த 5 பேர்கள்ல அவன் வந்தான், அவள் சென்றாள், அவர் படித்தனர், அது அவர்கள் பேசினார்கள், அது பறந்தது, அவை பறந்தன. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான், அது பறந்தது. ஸோ அது பறந்தது, அவை
பறந்தனர். சோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே. அப்ப என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? தன்மை பெயர்கள் அப்படின்னா நான், யான், நாம், யாம். அப்ப அது எப்படி இருக்கு? வினைகள்ல வந்தேன், வந்தோம்னு சொல்லி இருக்கு. முன்னிலை பெயர்கள் நீர், நீர், நீவீர், நீங்கள்னு இருக்கு. சோ அந்த முன்னிலை வினைகள் எப்படி இருக்கு? நடந்தாய், வந்தேன், சென்றீர்கள்னு சொல்லி இருக்கு. நெக்ஸ்ட் படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர். சோ அப்ப அது அவைன்னு சொல்லி இருக்கு. நெக்ஸ்ட் படர்க்கை வினைகள் வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, அவை. ஓகே, சோ இந்த பாக்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட். சோ நல்லா டீடைல்டா இந்த பாக்ஸை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வலு, வளாநிலை, வலுமைதின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? வலுனா என்ன அப்படின்னா குற்றம். சோ ஒரு இலக்கணத்துல ஒரு சொல் வந்து நமக்கு தப்பா இருக்கு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா வலுன்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டா? சோ அப்ப இந்த வலு இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுவதும் என்னன்னா வளாநிலை. ஸோ எந்த விதமான தப்பே இல்லாம இலக்கணத்தை நம்ம கரெக்டா எழுதணும் அப்படின்னா அதோட பேரு வளா நிலைன்னு சொல்றோம். இன்கேஸ் நம்ம இலக்கண முறை இன்றி நம்ம வந்து பேசுறோம் எழுதுறோம் அப்படின்னா அதோட பேரு வலு. நல்லா தெரிஞ்சுக்கிறோம். தப்பே இல்லாம பேசணும்னா அதோட பேரு வளா நிலை. தப்போட பேசணும் அப்படின்னா அதோட பேரு வலு. இப்போ இருதினையும், இருதினை அப்படின்னா என்னன்னா உயர்தினை, அஃறிணை. அதே மாதிரி ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அதே மாதிரி 3 இடம் தன்மை, முன்னிலை, பலர்க்கை. அதே மாதிரி காலமும், வினாவும், விடையும், பல வகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அதோட பேரு வலு. இலக்கண பிழை இல்லாமல் இருந்தால் அதோட பேரு வளாநிலை. சோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ என்னன்னு சொல்லி கீழே இருக்க பாக்ஸ்ல பார்க்கலாம். சோ வலு, வளாநிலைன்னு இருக்கு. கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் திணையில செலியன் வந்தது. சோ செலியன் வந்ததுன்னா செலியன் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால். கரெக்டா? சோ இப்ப ஆண்பால் எப்படி நமக்கு முடியணும்? செலியன் வந்தான் அப்படின்னு சொல்லி முடியணும். சோ வலுனா குற்றம். சோ வந்தான்னு முடியணும். இந்த இடத்துல கரெக்டா இருக்கா? நெக்ஸ்ட் பால், கண்ணகிங்கிறது பெண் பால். கரெக்டா? சோ அப்போ உண்டாளுன்னு தானே வரணும். அப்ப இந்த இடத்துல இருக்கதா கரெக்ட். நெக்ஸ்ட் இடம், நீ வந்தேன். நீ வந்தேன்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நீ வந்தாயின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் கரெக்ட், இது தப்பு. அடுத்து காலம். காலம் அப்படிங்கிறது நேற்று வருவான் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது நேற்று வருவானா? நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டான சொல். கரெக்டா? ஏன்னா அது முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ நேற்று வந்தான் அப்படிங்கிறது. அப்ப அது எதை குறிக்கிறது? காலத்தை குறிக்கிறது. வினா, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். ஒரே ஒரு விரலை காட்டி நம்மளால எப்படி இது பெருசா சிறுசான்னு சொல்ல முடியும்? அப்ப இது தப்பு. கரெக்டா? எதனால அது வந்து வினான்னு கொடுத்துருக்காங்க? ஏன்னா நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு? ரெண்டுத்துலயுமே கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இது கரெக்டானது என்னது? இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல். இதுதான் நமக்கு சரியான சொல். அடுத்து விடை. சோ கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். சோ இதெல்லாம் ஒரு கேள்வி. ஆன்சரா சொல்லுங்க. சோ கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறான். அதுதான் கரெக்ட். கரெக்டா? சோ நம்மளாம் சொல்லுவோம்ல, இன்னொரு அக்காவுக்கான தங்கச்சிக்கான நான் என்ன ஒழிச்சு வச்சிருக்கேனா, என்னோட பாக்கெட் குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப அதோட பேர்ல என்னது? கரெக்டான ஆன்சர் கிடையாது. அவங்க எங்க இருக்காங்களோ நம்ம அதை சொல்றதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ அப்போ கண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறான் அப்படிங்கிற விடைதான் சரி. நெக்ஸ்ட் மரபு. சோ தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம்னு சொல்லுவாங்களாம். இது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். தென்னந்தோட்டம்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? தென்னந்தோப்புன்னு தான் சொல்லணும். சரியா? இப்போ மொத்தமா நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த 7ம் சேர்ந்ததுதான் சொல்லி எங்க படிச்சோம்? இந்த இடத்துல படிச்சிருக்கோம். ஸோ இந்த 7ம் சேர்ந்ததுல தான் வலுவும் இருக்கும், வளாநிலையும் இருக்கும். இப்போ நான் திரும்பி சொல்றேன், வளாநிலை அப்படின்னா தப்பு இருக்கக்கூடாது, வலுனா தப்பு இருக்கணும். சரியா? எது மூலமா தப்பு இருக்கணும்? திணையில இருக்கு, பால்ல இருக்கு, இடம்ல இருக்கு, காலம்ல இருக்கு, வினா, விடை, மரபு. இப்போ மரபுனா என்ன? ஃபர்ஸ்ட் தென்னந்தோட்டம் இருக்கு இல்லையா? இதோட பேர் என்ன? தென்னந்தோப்பு அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வளாநிலைன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த வளாநிலைனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சாரி, வழுவமைதின்னு ஒன்று இருக்கு. இந்த வழுவமைதினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பேர் என்ன? வழுவமைதி.
ஸோ புரியுதா? ஆக்சுவலி அது வந்து ஒரு தப்பு தான். ஆனா இலக்கண ஆசிரியர்களால் அதை என்ன பண்ண மாட்டாங்க, அது தப்புன்னு அவங்க சொல்லல, அதை ஏத்துக்கிறாங்க. தப்பா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதோட பேரு வழுவ மைதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ அதுக்கு என்னென்ன டைப் இருக்கு? திணை வழுவ மைதி. நல்லா பாருங்க. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது, இதோட பேர் என்னது? திணை வழுவ மைதி. ஸோ மாடை பார்த்து என்னோட அம்மை வந்தாள் அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்குமா? மாடு வந்துச்சு இப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். கரெக்டா? ஆனா இங்க என்ன பண்றாங்க, ஸோ மாட்டை அவங்க தெய்வமாவோ ஒரு பாசத்துக்குரிய விலங்காவோ பாக்குறதுனால உவப்பின் காரணமாக அது என்னவா சொல்றாங்கன்னா ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்றாங்க. கரெக்டா? ஸோ உவப்பின் காரணமாக இங்க அக்ரிணை என்னவா மாறுது? உயர்திணையாக மாறுகிறது. அதனால இதோட பேர் என்ன? திணை வழுவ மைதி. நெக்ஸ்ட் பால் வழுவ மைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து கூறுவது. ஸோ நம்ம எப்பயும் வாடா போடான்னு யாரை சொல்லுவோம்? பையனை தான் சொல்லுவோம். ஆனா இங்க என்ன பண்றாங்க, அவங்க பொண்ணை பார்த்து வாடா ராசா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப இந்த வாடாங்கிற வேர்டு ஒரு செல்லமாவும் நம்ம என்ன பண்ணலாம்னா கூப்பிடலாம், இது தப்பு கிடையாது. அதனால இது எதுல வந்திருக்கு? வழுவ மைதில வந்திருக்கு. அப்போ இதோட பேர் என்ன? பால் வழுவ மைதி. இங்கு ஊப்பின் காரணமாக பெண் பால் என்னவா மாறி இருக்கு? ஆண் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் இட வழுவ மைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று தன்மையினை படர்க்க இடத்தில் கொள்வதுக்கு பேர் தான் இட வழுவ மைதி. ஸோ இது ஒரு நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது கொஸ்டின் பேப்பர்லையும் கண்டிப்பா கேட்பாங்க, இட வழுவ மைதி அப்படிங்கிறது. ஏன்னா திணை போட்டுருவீங்க, பால் போட்டுருவீங்க, இட வழுவ மைதி அப்படிங்கிறது முக்கியம். இது என்ன அப்படின்னா தன்மை அப்படிங்கிற இடத்துல என்ன வந்திருக்கும், நமக்கு படர்க்க இடத்துல கூறுவாங்க. ஸோ தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவதுக்கு பேர் என்ன அப்படின்னா இட வழுவ மைதி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாறனே மாறனை பத்தி சொல்றான். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று தன்மையினை எப்படி சொல்றான்? படர்க்கை இடத்தில் கூறுவது இட வழுவ மைதி. நெக்ஸ்ட் கால வழுவ மைதின்னு இருக்கு இல்லையா? ஸோ கால குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இத்தோட குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் அதை நம்ம என்னவா எடுத்துக்கிறது கிடையாது, பிழையாக எடுத்துக்கிறது கிடையாது. குடியரசுத் தலைவரே நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லி நம்ம அதை கரெக்டாவே புரிஞ்சுக்கிறோம். அப்ப அது வந்து எதுல வருது? கால வழுவ மைதில வருது. நெக்ஸ்ட் மரபு வழுவ மைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். முதல்ல இதோட ஆசிரியர் யாரும் தெரிஞ்சுக்கணும், பாரதியார். இதுவே ஒரு கொஸ்டினா நமக்கு வரலாம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு சொல்றது பாரதியார். ஸோ குயில் கூவும் என்பதே மரபு, குயில் கத்தும் என்பது மரபு வலு. அப்படின்னா என்ன பார்த்தோம்? குயில் என்னதான் பண்ணோம்? குயில் கூவும். கரெக்டா? ஆனா என்ன சொல்லிருக்காங்க? கத்தும் குயில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ குயில் கூவுங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். மயில் அகவும் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். இங்க குயில் கத்தும்னு கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் இதை பாரதியார் பாடியிருக்காரு இல்லையா? ஸோ அதனால அவங்க என்ன மீன் பண்றாங்க? ஸோ ஒரு கவிதையில இது ஒரு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால இதோட பேரு மரபு வழுவ மைதி. இது கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வழுவ மைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இதுதான் இலக்கணம் பொது. என்னென்னலாம் பார்த்திருக்கோம்? இருதிணை, அதே மாதிரி ஐம்பால், மூவிடங்கள் பார்த்திருக்கோம், வலு, வளாநிலை, வழுவ மைதி. ஸோ கம்பல்சரி இதுல கொஸ்டின் இருக்கும். நீங்க வேணா உங்களோட எக்ஸாம்ல வரப்போற எக்ஸாம்ல நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இதுல கம்பல்சரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க இந்த வீடியோ அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எப்படி கிளாஸ் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஒன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன பார்த்தோன்னு. ஸோ வழுவ மைதினா திணை வழுவ மைதி, பால் வழுவ மைதி, இட வழுவ மைதி, கால வழுவ மைதி, மரபு வழுவ மைதி. நெக்ஸ்ட் வலு வளாநிலை. வளாநிலைனா எந்த தப்புமே கிடையாது, வலுனா குற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுல திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபுன்னு சொல்லி இது ஒரு 7 வகைப்படுது. நெக்ஸ்ட் தன்மை, முன்னிலை, படர்கை. யாருக்கு யாரெல்லாம் வருவான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் உயர்திணை, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால் பார்த்தோம். மூவிடம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்கை. ஸோ இதுதான் இலக்கணம் பொது. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. ஸோ இதை நீங்க PDF வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து இருக்கும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.